ஸ்ரீ குருபியோ நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாதிரையில் ஒருவாய் களி என்று கூறுவது வழக்கமில்லையா? மார்கழி மாதத்தின் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம், அந்த தில்லை நடராஜ பெருமாளை வணங்குவதும் களி செய்து படைத்து உண்டு மகிழ்வதுமே நம்மளுடைய வழக்கமாக இருக்கிறதே. அந்த களியினுடைய சிறப்பை பற்றி நாம் காணலாம். சிதம்பரத்தில் சேந்தனார் என்ற சிவபக்தர் விறகு வெட்டும் தொழிலை செய்து வந்தார். தினமும் ஒரு சிவபக்தருக்கு உணவிடும் வழக்கம் அவரிடம் இருந்தது. இவர் பட்டினத்தாரிடம் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்த பொழுது அவர் தினம் அன்னதானத்தை மேற்கொண்டவர் அல்லவா? இருப்பினும் விறகு வெட்டும் சம்பாதியத்திலேயே தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவிடுவதும் தான் உணவை மேற்கொள்வதுமாக வழக்கத்தை மேற்கொண்டவர். ஒரு நாள் நல்ல மழை பெய்தது. அந்த மழையினால் இன்று விறகு வெட்டுவது எப்படி, அதனால் வரக்கூடிய சம்பாத்தியம் போயிற்றே, சிவனடியாருக்கு எப்படி உணவு வழங்கப் போகிறேன் என்ற கவலையோடு இருந்த பொழுது அவருடைய மனைவி தனது வீட்டில் உள்ள அரிசி மாவை எடுத்து நல்ல சுவையுடைய ஒரு களியையும் காய்கறிகளை கொண்டு கூட்டினையும் செய்து வைத்து, இன்று எப்படியாவது ஒரு சிவனடியார் வருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். அப்பொழுது சிவபெருமானே பார்த்தார். சிவனடியாராக தோன்றி அந்த சேந்தனாருடைய இல்லத்திலே களியை உண்டு மகிழ்ந்தார். அது மட்டுமல்ல, அடுத்த வேலைக்கும் கேட்டு வாங்கி சென்றார் அல்லவா? மறுநாள் நடராஜர் சன்னதியிலே அந்த களியானது அவருடைய வாயிலும் கர்ப்பகிரகத்தின் கீழே சிதறியும் கிடந்ததைக் கண்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். மன்னனுடைய கனவில் சிவபெருமானே தோன்றி சேந்தனார் யார் என்பதை கூறினார். அது மட்டுமல்லாமல் தேர் திருவிழாவின் பொழுது சேந்தனாருடைய இல்லத்து வாசலிலே அந்த தேரினுடைய சக்கரம் மணலிலே புதையுண்ட பொழுது சிவபெருமானே அவரை பார்த்து பல்லாண்டு பாட அருளை செய்தார். உடனே மண்ணில் புதையுண்ட தேரும் ஓடிற்றே. சேந்தனார் யார் என்பதையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டியவர் அல்லவா? நடராஜரின் நர்த்தனத்தை கண்டுகளிப்போம், அவருக்கு களி செய்து விருந்து படைப்போம். அதனால் நாம் எல்லாரும் நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம் என்பதை உணர்வோம். திருச்சிற்றம்பலம்.